பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு 2 கேள்விகளை வைக்கிறார். ஒன்று, நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு என்ன லாபம்? இரண்டாவது, நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக நாம் என்னத்தை கொடுக்க முடியும்? அப்படியானால் நமக்கு நம்முடைய ஜீவன் மிக முக்கியம், அது விலையேற பெற்றது. சரி, முதலாவது கேள்வி, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு ஆழ்ந்த கேள்வியை எழுப்புகிறார். நாம் இந்த உலகம் முழுவதையும் செல்வம், புகழ், அதிகாரம் என்று எல்லாவற்றையும் பெற்றாலும் நம்முடைய ஆத்துமாவை இழந்துவிட்டோமானால் அதில் எந்த பயனும் இல்லை. உண்மையான லாபம் பொருளாதார வளத்தில் இல்லை, பணம், பேறு, புகழ், அதிகாரத்தில் இல்லை என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. அதே போல நம்முடைய ஆத்துமாவை, ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அதாவது இழப்பது என்றால் மெய்யான மற்றும் நிரந்தரமான இழப்பு. நம்முடைய சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் நம்முடைய ஆத்துமா ஒருபோதும் அழியாது. நாம் இந்த உலகத்தில் எதை பெற்றுக்கொண்டாலும், எந்த உயரத்துக்கு போனாலும், நாம் நம்முடைய தேவனிடத்திலிருந்து பிரிந்து போனால் அது மிகப்பெரிய நஷ்டம், இழப்பு, வேதனை. இரண்டாவது கேள்வி, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? என்னத்தை கொடுக்க முடியும்? அதற்கு ஈடாக நாம் எதையும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் ஓடி ஓடி சேர்த்த பணம், பேறு, புகழ், அதிகாரம், இந்த அநித்தியமான எதுவும் நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுக்க உதவாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே மீட்டெடுக்க முடியும். நம்முடைய ஆத்மாவுக்கு ஈடு கொடுக்க ஆண்டவரால் மாத்திரமே முடியும். இது புரியாமல் நாம் இன்றைக்கு இந்த உலகத்தையும், உலகத்தின் ஆஸ்திகளையும், நிலங்களையும் ஆதாயப்படுத்த போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவின் மதிப்பை நாம் ஒரு பொருட்டாக எண்ணுவதே கிடையாது. அதை நாம் அசட்டை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்று இயேசு கிறிஸ்து நாம் எதை முதன்மையாக பார்க்க வேண்டும் என்பதை சிந்திக்க வைக்கிறார். இந்த உலக இன்பங்கள் நம்மை ஏமாற்றும், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பல தியாகங்கள் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும், பல இழப்புகள் வரலாம், ஆனாலும் அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். இந்த வசனம் நாம் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த நினைத்தால் நம்முடைய ஆத்துமாவை இழந்து போவோம் என்று எச்சரிக்கிறது. இந்த வசனம் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை விட மேலான ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்துகிறது. உலக செல்வம் ஒரு நாள் அழிந்துவிடும், ஆனால் நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கும் அழியாது. நாம் இன்று எடுக்க போகும் இந்த முடிவு மிக முக்கியம். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எதை தேட போறீங்க? எதை விரும்பி வாழ போறீங்க? ஆண்டவரை சார்ந்து வாழுங்க, அவரை தேடுங்க, மற்ற எல்லாமே தானாய் உங்களுக்கு தேடி வரும். ஆமேன்.